ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து மாவு வியாபாரம் ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி எப்படி பண்ணுறோன்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 1 மந்த்தாக வந்து இதை போட்டுட்ருக்கோம். மாவு வியாபாரம். வீட்டில் இருந்து வந்து நம்ம மாவு அரைச்சி பக்கத்தில் நம்ம ஸ்ட்ரீட் கீழே, நம்ம வீட்டுக்கு கீழே கூட மாவு வந்து இவ்வளோ 1 கிலோ ரூ. 30 ரூ. 25 அந்த மாதிரின்றது நம்ம வியாபாரம் பண்ணலாம். வீட்டிலேயே வந்து நம்ம வீட்டில் இருக்க கிரைண்டரை வச்சு நம்ம எப்படி மாதம் வந்து 9,000 சம்பாதிக்கிறோன்றது தான் இந்த வீடியோவில். டீட்டெயிலாக வேணால் சொல்லுங்கள், நான் திரும்ப எடுத்து போடுறேன் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா, நான் வந்து சரி வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம எதனா ஒரு விஷயம் பண்ணலான்ட்டு நாங்கள் வந்து வீட்டில் ஐடியா பண்ணது தான், இதை பண்ணி பார்ப்போன்ட்டு. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, போட்டிக்காகவே நான் 5 பேர் இருக்காங்க. நாங்கள் இருக்க கோட்ரஸில் 5 பேர் வந்து ஒரே இடத்துல போடுறோம். நம்மளோட குவாலிட்டி மாவு வந்து குவாலிட்டியாக இருந்தால் எத்தனை பேர் போட்டியாக இருந்தாலுமே நம்ம வந்து அழகாக வியாபாரத்தில் வந்து ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி தான் நான் ஒரு நாளைக்கு 30 ரூபானா 10 பேக்கெட் 300 வந்து எனக்கு வருமானம் வரும். அது இல்லாமல் சண்டே வந்து எனக்கு வந்து 20 பேக்கெட் கிட்ட வந்து போகும். ஏன்னா சண்டே வந்து எல்லாமே நான்வெஜ் செய்கிறாங்க. ஸோ அதனால் வந்து 20 பேக்கெட்ஸ் வரைக்கும் போகும். அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 600 அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சம்பாதிக்கலாம். 5 பேர் போட்டிக்கு 5ஆவதாக நானும் போட்டேன் மாவு. ஆனால் நல்லபடியாக வந்து எனக்கு போச்சு. அந்த மாதிரி வந்து நீங்கள் சுயதொழில் வந்து செய்யணும், நம்மளும் வந்து வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா வந்து நானே வந்து வீடியோவில் ஒரு வாட்டி போட்டிருக்கேன். ஆனால் இதை நம்ம பண்ணுவோன்றதுக்காக தான் பண்ணேன். நல்லாவே போச்சு. நான் இங்கே போகாது, ஏன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க, போகாது அப்படின்றதால நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போச்சு. ஆரம்பத்துலேயே போட்டு தான் நல்லா தான் போயிருக்கும் போல இருக்குது. ஸோ வந்து நம்ம சின்ன கிரைண்டர் தான். நம்ம அரிசி ஊற வச்சுட்டு நம்ம போய் வெளியே அரைக்கிறது கிடையாது. நம்ம வீட்டிலையே தான், நான் பார்த்துருப்பீங்க வீடியோவில், நம்ம வீட்டிலே தான் மாவு வந்து அரிசி ஊற வச்சு மாவு வந்து அளவு போட்டு மேரேஜுக்கு கொடுத்துருந்த சின்ன கிரைண்டரை வச்சு தான் நான் வந்து மாவு வந்து அரைச்சிது. எல்லோரும் பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு அரிசி ஊற வச்சுட்டு வெளியே மாவு அரைச்சிட்டு வந்து புளிக்க வைப்பாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. ஏன்னா அதில் ஒட்டுமொத்த உளுந்தும் சேர்ந்து போட்டுறதால சீக்கிரமாக வந்து புளிப்பு எடுத்துரும். வாங்குகிற கஸ்டமரும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வாங்க மாட்டாங்க. இதுவே நம்ம வீட்டில் வந்து தனித்தனியாக நம்ம அரைச்சி நம்ம செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து 2 நாளும் அவங்க வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் என்னோடய மாவு வந்து சொல்லியே வாங்கிட்டு போவாங்க, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம நல்லா இருந்தால் நம்ம வீடு தேடி வந்து வாங்குவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துலேயும் நிறைய பேர் வாங்குவாங்க. நான் வந்து எங்கள் பில்டிங் கீழே தான் எடுத்துகிட்டு போய் நான் மாவு வந்து இந்த மாதிரி பேக்கெட் பண்ணியிருப்பேன் முதல்ல. இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சண்டே எடுத்த வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக நான் மாவு வந்து ஃபுல்லாக அரைச்சிருக்கேன் இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ராவே வரும். வேறு பக்கெட்டில், சின்ன பக்கெட்டில் ஊற்றி வச்சுருப்போம். இதில் ஃபுல்லாக இருக்கும், சின்ன பக்கெட்டில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருப்போம். இந்த மாதிரி 5 பேக்கெட்டாகவும் நான் வந்து ரெடி பண்ணி 5 பாக்கெட்டில் பாருங்கள் 10 பாக்கெட்டாக நான் ரெடி பண்ணிவிட்டு பேக்கெட் பண்ணி நான் கொண்டு போய் கீழே வச்சு சேல்ஸ் பண்ணுவோம். தட்டில் வச்சு ஒரு பெஞ்சு போட்டு அது மேலே தட்டு வச்சு அதுக்கு மேலே மாவு பாக்கெட் எடுத்து அவங்க இந்த மாதிரி எவ்வளோ ரூபா கேட்டால் 30 ரூபானா அவங்க இதேமாரி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். அதே மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களும் வந்து நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்க. இந்த தொழிலை வந்து நம்ம கண்டிப்பாக இதை செஞ்சால் வெற்றி தான் அடையுமே தவிர்த்து நஷ்டம்னு ஆகாது. ஸோ எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும் எல்லாருக்குமே. இந்த வீடியோ வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். உங்களுக்கு எதனா இதில் டவுட் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா, டவுட் உங்களுக்கு இருக்குது, மாவு அரைக்கணும், எவ்வளோ உளுந்து போடணும், எவ்வளோ அரிசி போடணும், உங்களுக்கு டவுட்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நிஜமாக சொல்கிறேன், இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம நம்பி இன்றைக்கி நமக்கு ஒரு 300 வரும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பி இந்த வியாபாரத்தில் இறங்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது ஓகே கொடுக்கும். ஏன்னா சாப்பிட்ற பொருள் என்றைக்குமே வீண் போகாது. அதே மாதிரி தான் இது. மற்றபடி வேறு எதனா பொருள் நம்ம சேல்ஸ் பண்ணால் கண்டிப்பாக போகாது. இது மாவுன்றதால கண்டிப்பாக போகும். சண்டே டைம்லேயும் வந்து நல்லா போகும். ஏன்னா எல்லாருமே நான்வெஜ் செய்வாங்க. அன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். மற்றபடி வந்து நல்ல சக்ஸஸான பிஸ்னஸ் தான் இது, ஸ்மால் பிஸ்னஸ்ஸு. நீங்கள் வந்து ஆரம்பத்தில் போட்டு பாருங்கள், சின்ன மிஷின் வச்சுருந்து. அதுக்கப்புறமா வேணும்னா நம்மக்கிட்ட வியாபாரம் நல்லா ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய மிஷின் லக்ஷ்மி கிரைண்டர் சொல்லுவாங்க இல்லையா, பெரிய கிரைண்டர் கல் வச்சு அந்த மாதிரி ஆட்டுக்கல் மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. புதுசாக நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.
பாய். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய். See you.